வணக்கம் மக்களே! இப்போ வந்து நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா, மத்திய கிழக்க நோக்கி பார்ப்போம். இஸ்ரேலுக்கும், அ மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் என்ன நடந்துச்சு? இல்லன்னா வந்து சவுதி, யெமன் இந்த மாரி நாடுகளுக்கு என்ன நடந்துச்சு? இல்லன்னா வந்து ரஷ்யா, யுக்ரைன் வார் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஆனா ரொம்பவே சத்தமே இல்லாம இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு வார் நடக்குது. இது வந்து கம்போடியா, தாய்லாந்து கிடையாது. இது வந்து ஆப்பிரிக்கா கண்டத்தில நடக்கிற ஒரு முக்கியமான சிவில் வார். இத நம்ம வந்து வெளியில அவ்வளவா பேசுறதில்ல. இப்போ சமீபத்தில பார்த்தீங்கன்னா, சுடான்ல வந்து ரொம்ப பெரிய ஒரு சிவில் வார் போயிட்டுருக்கு. 2023ல இருந்து 2023 ஏப்ரல்லருந்து அவங்களுக்கும் குட்டி, குட்டி மிலிட்ரிய குரூப்ஸ் இருக்கு. மிலிஷியா குரூப்ஸ். அவங்களுக்கு இடையே வந்து இந்த உள்நாட்டு போர் நடந்துட்டு இருக்கு. இதுல கிட்டத்தட்ட 40,000 பேர் கொல்லப்பட்டுருக்காங்க. இது வந்து யாருமே பேசுறதில்ல. இந்த பாலஸ்தீன வந்து ரொம்ப பெருசா பேசுறாங்க. பாலஸ்தீன எனக்கு தெரிஞ்சு 63,000 பேர். கிட்டத்தட்ட அதுக்கு கொஞ்சம் கூட ஒரு 60, 70% இணையா வந்து இவ்ளோ மக்கள் உயிரிழப்பு போயிருக்கு. இது வந்து கடந்த 2 1/2 ஆண்டுகள் நடந்தது. இத வந்து யாருமே அவ்வளவா வந்து பேசல. அதுல முக்கியமான விஷயம் நான் இப்ப ஏன் பேசுறேன்னா, செப்டம்பர் 19 அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டாக் நடத்திருக்காங்க. அந்த சுடான் நாட்ல. இது எங்க நடக்குதுன்னா, எல் மாஸ்க் அப்படிங்கிற ஒரு ஒரு மசூதியில இது ஃப்ரைடே வந்து முக்கியமான நாள் வந்து இஸ்லாமியர்கள் அவங்களோட பிரேயர் டயத்துல கரெக்ட்டா அந்த பிரேயர் டயத்துல வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க ட்ரோன் மூலமா. கிட்டத்தட்ட 72 பேர் வந்து இறந்திருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய அட்டாக் சுடான்லயே. இது வந்து நெறைய கண்ட்ரி சவுதி அரேபியா, ஈஜிப்த் இந்த மாரி பல மத்திய கிழக்கு நாடுகள், பல இஸ்லாமிய நாடுகள் வந்து இதுக்கு அத தவிர்த்து பல மத்த நாடுகளும் வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு மோசமான தாக்குதல். அங்க இருக்க மெல்டியா குரூப் வந்து சுடானோட அ அரசாங்கத்த கவிழ்க்கணும். அங்க வந்து நாங்க தன்னிச்சையா செயல்படணுங்கிற அந்த ஒரே நோக்கத்துக்காக நடந்துகிட்டு இருக்கு அந்த போரு. அது மட்டும் இல்லாம இந்த ஏப்ரல் மாசத்துலருந்து இந்த செப்டம்பர் வரைக்கும் கிட்டத்தட்ட 400 பேர் கொல்லப்பட்டுருக்காங்க. வெறுமனே இந்த 5 மாசத்திலேயே வந்து 5 கூட இல்ல. அ 4 மாசத்துல. அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு நெக்லெக்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கு. அதான் ரொம்ப கொடுமை. இவ்ளோ நடக்கிற ஒரு இடத்துல. ஏன்னா நெறைய பேர் வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரிய வந்து ஆப்பிரிக்கன் நாடுகள வந்து பொருட்படுத்த மாட்டாங்க. அங்க நடக்கிற அரசியல். சொல்லப்போனா அங்க இருக்கிற கனிம வளங்கள் தான் உலகமே வந்து பயன்படுத்திட்டு இருக்கு. ஒவ்வொரு ஆப்பிரிக்கன் நாட்டிலயும் வந்து இருக்கிற கனிம வளங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஏராளம். அங்க இல்லாத எதுவுமே கிடையாது. சப் சஹாரன் ஆப்பிரிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அல்ஜீரியா, ஈஜிப்து, நார்த்தன் ஆஃப்ரிக்காஸ் தவிர்த்துட்டு கீழ அந்த கரெக்ட்டா மாலி, சாட்ல இருந்து கீழ பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு 20, 30 கண்ட்ரீஸ் இருக்கும். ஒவ்வொரு கண்ட்ரிலயும் நீங்க கிடைக்காத கனிம வளங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாரி டிஆர்சி டெமோக்ராட்டிக் ஆஃப் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோல வந்து கொபால்ட் உலகத்திலேயே கிட்டத்தட்ட 60, 70% கொபால்ட் வந்து அங்க தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம யுரேனியம் கெபான் ஒரு நாடு இருக்கு. அ பிரான்ஸ் அத ரொம்ப கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. கெபான்ல தான் வந்து உலகத்திலேயே அதிகமான யுரேனியம் கொள்ளளவு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாடுகள் தங்கம், பிளாட்டினம் அப்புறம் காப்பர், ஜிங்க், ஆயில் அங்கோலான்னு ஒரு கண்ட்ரி இருக்கு. அங்க இருந்த ஆயில் மெயின் சப்ளை முக்கியமா நைஜீரியா. இந்த மாரி ஒவ்வொரு நாடுகளையும் வந்து ஒவ்வொரு கனிம வளங்கள் வந்து ரொம்ப உலகத்துக்கே முக்கியமானதா இருக்கு. உலகத்துல சொல்லப்போனா அத எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி நெறைய பேர் பயன்படுத்துறாங்க. அங்களே குட்டி, குட்டி குரூப்பா பிரிச்சுக்கிறது. அங்கேயே வந்து மேனுவல் லேபர்ஸ் யூஸ் பண்றது. அங்கேயே சைல்ட் லேபர்ஸ் இந்த மாரி நெறையா விதிமீறல பயன்படுத்தி அங்க உள்ள கனிம வளங்கள வந்து திருடுறாங்க. அத வந்து ஒழுங்குமுறையோட எடுத்தாலும் பரவால்ல. அதனால சைனாவோட முதலீடு அங்க அதிகமாச்சு. இது இது நான் இந்த ஆப்பிரிக்கா பத்தி பேசணும்னாலே ஒரு பாட்காஸ்ட்டே பேசலாம். அவ்ளோ விஷயங்கள் நடக்குது. ஸோ, அதனால வந்து இத நெறைய இடத்துல வந்து நெக்லெக்ட் பண்ணிறாங்க. இது வந்து ஒரு சின்ன ஒரு நியூஸா தான் வந்திருக்கு. மத்தபடி இந்த இஸ்ரேல், உக்ரைன் மாரி யாரும் இத பேச மாட்டாங்க. பேசவும் மாட்டாங்க. ஏன்னா, எல்லாம் அது வந்து ஒரு அந்த டாப் 100 கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே டாப் 100ல கூட இருக்காதுங்க. எந்த ஒரு இண்டெக்ஸ் எடுத்தாலும், ஜிடிபியா இருக்கட்டும், எல்லாம் வந்து கொஞ்சம் பின்தங்கிய நாடுங்கனால எல்லாரும் அப்படி இருக்காங்க. ஆனா அது மாறிட்டு வருது. இருந்தாலும் இத வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வந்து திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இத பத்தி ஏதாவது வீடியோஸ் வேணும்னா, நான் வந்து நிச்சயமா ஃபியூச்சர்ல போடுறேன் கைஸ். ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ பத்தி எனக்கு நமத்துல ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்ல ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுங்க. அதிகமாவே இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க. என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.